2001 ரிலீஸ் ஆன படம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு படத்துல விஜய் அதுக்கப்புறமா சூர்யா நடிச்சிருப்பாங்க மெயின் ரோல்ல. இந்த படத்தோட காமெடிலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இன்னைக்கு போட்டால் கூட நிறைய பேர் பார்க்கறதுக்கு இருக்காங்க. இந்த படம் ஹிட் ஆனதுக்கு இன்னொன்று காரணம் வடிவேலோட காமெடி தான் சொல்லி ஆகணும். சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருப்பாருன்னு சொல்லலாம் இந்த ஒரு படத்துல. இந்த ஒரு காமெடியை இப்போ கூட நிறைய பேர் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு படம் டேரக்டர் சிட்டிக் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆகுது. இந்த ஒரு படம் 175 நாள் மேலே ஓடி செம பிளாக் பஸ்டராக ஹிட் ஆகும் இது விஜயோட கரியர்ல. நம்பர் 13 2007 ரிலீஸ் ஆன போக்கிரி மூவி தான் இருக்கு. இந்த மூவில என்னதான் தளபதி ஒரு போக்கிரியா நடிச்சிருந்தாலுமே உண்மையாலே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான். தளபதியோட கரியர்ல ஃபர்ஸ்ட் டைம் போலீஸ் ஆஃபீஸரா இந்த ஒரு படத்துல தான் நடிச்சிருப்பாரு. அதுவும் 45th படத்துல தான் நடிப்பாரு. இந்த ஒரு படம் 200 நாள் மேல ஓடி செம பிளாக் பஸ்டரா ஹிட் ஆமையும் அதே மாதிரி கேரளால கூட 100 நாள் மேல ஓடி இருக்கும். நம்பர் 12 எஸ்.ஜே. சூர்யா டைரக்ஷன்ல 2003 ரிலீஸ் ஆன படம் தான் குஷி. இந்த ஒரு படத்துல ஜோதிகா அப்புறமா விஜய் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த ஒரு படத்துல கதையே இல்லாம ஒரு ஸ்கிரீன் பிளே மட்டும் நம்பி இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. படமும் செம பிளாக் பஸ்டரா ஹிட் அமைஞ்சிருக்கும். இந்த ஒரு படம் 150 நாள் மேல ஓடி செம பிளாக் பஸ்டரா ஹிட் அமையும் தளபதியோட கரியர்ல. இந்த ஒரு படம் தளபதியோட கரியர்ல 26வது படமா ரிலீஸ் ஆகுது.